Shirley kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷர்லிஸ் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபிஷ் வடை. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வஞ்சரம் ஃபிஷ் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் ஃபிஷ்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முள் கம்மியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 1 கப் வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொத்தமல்லி, 1 எக்கு, பிரெட் க்ரம்ஸ், பொட்டேட்டோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர், எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பேன் வச்சு தண்ணி ஊற்றிடலாம். மீனை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, சும்மா கொஞ்சம் டிப் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 10 மினிட்ஸ் இது வேகட்டும். இப்போ மீன் வெந்துட்டுருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வடைக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். சில்லி போட்டுடலாம். ஆனியன்ஸ் போட்டுடலாம். வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் பெப்பர். இப்போ பாருங்கள், ஃபிஷ் நல்லா வெந்துட்டு நான் அதை உதிர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இந்த மசாலாவில் போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரிட்டு நம்ம இறக்கிடலாம் ஸ்டவ்லேருந்து. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். எக்கு பீட் பண்ணிக்கலாம்.
இப்போ மீன் நல்லா ஆறிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்குவோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடை மாதிரி தட்டிடலாம். ஃபஸ்ட்டு பால்ஸாக உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம உருட்டி வச்சிட்டோம். இப்போ வடையாக தட்டி எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் தொட்டு நம்ம சுட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி வடை மாதிரி நம்ம தட்டிட்டோம். நம்ம எக்கில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க, தட்டிடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லே இதுவாகிட்ருக்குங்க. ஹையில் வச்சிடாதீங்க, அப்புறம் மேலே மட்டும் தீஞ்சிடும், அடியில் இதுவாக இருக்கும். இப்போ எல்லாம் திருப்பி போட்டுருங்க எல்லா சைடும். இப்போது வடை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க, எடுத்துடலாம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்ட்டு. இப்போ கிறிஸ்பியான ஃபிஷ் வடை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.